ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் என்னென்னா, மசாலாலாம் நிறைய சேர்த்து வதக்காமல் அதிக நேரம் சமையல் செஞ்சு நேரம் செலவழிக்க வேணாம். ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் முட்டை வச்சு டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸும் கூடவே ரொம்பவே ஹெல்த்தியான கேரட் மில்க் ஷேக்கும் பார்க்க போகிறோம். இஃப்தாருக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியான ரெசிபி. நாங்கள் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு நான் 3 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எல்லா முட்டையும் இதே மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறலாம். கூடவே 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு அதோட தோலை எடுத்தாச்சு. அதை நல்லா மசிச்சுக்கிடுவோம். கட்டியே இல்லாமல் மசிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்பவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கலாம். கூடவே சின்னதாக கட் பண்ணி வச்ச மல்லி இலையும் சேர்த்துக்கிடுவோம். இதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிடுவோம். இது கூட 1 டீஸ்பூன் லெமன் சாறு சேர்த்துக்கிடுவோம். ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது சின்னதாக ஒரு புளிப்போட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச முட்டையிலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கிடுவோங்க. ரெடி பண்ணி வச்ச ஃபில்லிங்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் நிறைய எடுத்து முட்டை மேலே வச்சுக்கலாம். இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஃபுல் முட்டை ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். மசாலா உதிர்ந்து போகாதுங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கனால முட்டையோடு பிடிச்சி நின்றுக்கிறோம். நம்ம ஃபுல் முட்டை ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. இதே மாதிரி எல்லா முட்டையும் ரெடி பண்ணிக்கிடுவோம். முட்டைக்கு தேவையான மாவை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோங்க. 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். நல்ல நயமான கடலை மாவை சேர்த்துக்கணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். பெருங்காய பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். மாவு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிடுவோம். மாவு கலந்து விட்டாச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மொத்தமாக தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்கான பேட்டராக இருக்க மாதிரி கலந்து வச்சுக்கிறணும். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறணுங்க. அப்போ தான் நம்ம ஸ்நாக்ஸு ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம பேட்டரை கலந்து வச்சாச்சு. பொரிக்க போகிறதுக்கு முன்னாடி தான் 1/4 டீஸ்பூன் சோடா பொடி சேர்க்கணும். மாவோட முன்னாடியே சோடா பொடியை கலந்து வச்சுட்டோம்னா எண்ணெயை ஃபுல்லாக உறிஞ்சிடும். அதனால் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி தான் சோடா பொடி சேர்க்கணுங்க. அப்போ தான் துளி கூட எண்ணெய் உரியாமல் கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை கலந்து விட்டுக்கிறலாம். நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கோம். இதிலிருந்து 1 டீஸ்பூன் சூடான எண்ணெயை மாவில் சேர்த்துக்கிறலாம். இப்படி சேர்த்தோம்னா நம்ம ஸ்நாக்ஸ் ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாகவே இருக்கும். நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் செய்கிற ஸ்நாக்ஸ் துளி கூட எண்ணெய் இல்லாமல் ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாகவே இருக்கும். மாவு பேட்டரை கலந்து வச்சாச்சு. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச முட்டையோட ஃபில்லிங் எடுத்து மாவில் சேர்த்துக்கலாம். ஸ்பூன்லேயே மாவு எல்லா சைடும் கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுட்டு சூடான எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணணும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கிறணும். 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா முட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம மில்க் ஷேக் ரெடி பண்ணிக்கிறலாம். அதுக்கு 500 ml ஃபுல் ஃபேட் பால் எடுத்து காய வச்சுக்கிறேன். இது லைட்டாக கொதிச்சு வர நேரத்தில் 2 மீடியம் சைஸ் கேரட்டை துருவி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கிறோம். இது 2ம் சேர்ந்து கொதிச்சு வரும்போது கூடவே 5 முந்திரியும் 2 விதை நீக்கிய பேரிச்சம்பழமும் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கேரட்னால சீக்கிரமே வெந்துருங்க. கூடவே 1 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு பாலில் சேர்த்துக்கலாம்.
1 டீஸ்பூன் சேர்த்தாலே போதுங்க. நிறைய சேர்த்தோம்னா பால் திக்காய் போயிடும். 1/2 லிட்டர் பால் எடுத்தோம்னா 1 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் கரெக்டாக இருக்கும். நம்ம கலந்து வச்சதை பாலில் சேர்த்துக்கிடுவோம். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிறேன். இது கரெக்டான அளவாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஜீனியோட அளவை கூட்டி சேர்த்துக்கரலாம். நம்ம சேர்த்த ஜீனி கரைஞ்சி ஒரு தடவை கொதிச்சு வந்தால் போதுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சூடெல்லாம் குறைஞ்சி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங் ஆக்கிக்கிறணும். உங்களுக்கு கூலிங் வேணான்னு நினச்சிங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கிறலாம். இதோட சூடு குறையட்டும். இதுக்கு 1 டீஸ்பூன் சப்ஜா விதை எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கிறலாம். சூடெல்லாம் போய் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங் ஆக்கி வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெறும் கேரட் மட்டும் எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தரியே இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நம்ம அரைச்ச மில்க் ஷேக்கை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். எடுத்து வச்ச கேரட்டை சேர்த்துக்கிறலாம். கூடவே சப்ஜா விதையை சேர்த்துக்கிறலாம். அவ்வளோதான், நம்ம கேரட் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மில்க் ஷேக் குடிக்கும்போது நம்ம சேர்த்துருக்க கேரட்டும் சப்ஜா விதையும் வாயில் கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இஃப்தாருக்கு இதே மாதிரி கேரட்டில் மில்க் ஷேக் செஞ்சு குடிச்சு பாருங்கள். ரொம்பவே எனர்ஜெட்டிக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்நாக்ஸும் மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.